உயர் சபை அமர்ந்த கணங்களே, பிரபஞ்ச கணங்களே, போற்றி 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 என அத்துணை கணங்களையும் போற்றி புகழ்ந்து திருப்படி பணிந்து திருத்தாள் பணிகிறோம். ஓம் மகதீஷாய நம. ஓம் மகதீஷாய. ஞான அருவனாய் அமர்ந்த சிவம் திருவடி வணங்கி ஏற்றமிகு உயர் காலை முதலாக துவங்கிய புனர்ஜென்ம கோமாதா நிலைக்குள் ஆடிய கணங்கள் எல்லாம் அத்துணையும் சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றல் அழைக்க அவனுக்குள் இருந்த ஆர்ப்பரித்து எழுந்த கணங்கள் எல்லாம் ஒற்றை சிவத்தின் நெற்றி சுருமுனையில் வந்தமர் நிலை கொண்ட ஆசியை முதலாசியாய் வழங்கும் அவ்வையின் நிலைக்குள்ளிருந்தும் அற்புத கணங்கள் எல்லாம் வழங்கிய அருள் நிலை கொண்ட இறை பேராற்றல் ஆசியாக மிளிர்ந்த தருணம் அத்துணை கணங்களும் அமர்ந்திருந்தன என்று உரைக்கின்றோம். அகத்தியன் சித்தனி. மயிர்கூச்செறியும் நிலைகளா சிலிர்த்தெழும் இறை சிந்தை மிளிர்ந்து எழுகின்ற ஏற்றமிகு உயர் ஆற்றல்கள் வளம் வரும் சிவ சபைதனிலே நடைபெறும் சிவ பூஜையில் ஒன்றிரண்டு அல்ல கோடான கோடி ஆற்றல் எல்லாம் உள்வந்து அமர்ந்தவம் காண்கையில் அத்தவநிலைக்குள் இருந்த ஆற்றலை எல்லாம் சித்தன் அழைக்க வந்து நின்று கூறிய ஆசி நிலைக்குள் அத்துணை கணங்களும் ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் எழுந்து வெளி செல்கின்ற ஏற்றமிகு உயர் நாளிகை பொழுதுதனில் அசையா நிலை கொண்டு அமர்ந்திருந்தோம் சிவம் என்று உரைக்கின்றோம். ஓம் நமச்சிவாய. அத்துணையும் அதனதன் தடம் தலம் சென்று அமர்கின்ற உயர் நிலைக்கு அடுத்தால் போல் யாம் அகத்தியம் வந்து அமர்ந்திருக்கிறோம். ஓம் அகதீஷாய நமக. அழைக்க இறை பேராற்றல்களை அழைத்து நிகழ்த்துக உயர் இறை சச்சங்கமம் என்று உரைத்து அமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. தனிங்குட அகத்தை பெருமான். ஓம் அகதீஷாய நமக. கண்டு வியக்கின்றன, கண்டு வியந்தோடி வருகின்றன உயர் கணங்கள், உயர் பிரபஞ்ச இறை கணங்கள். வியப்பாக உள்ளதடா சித்தனே, வியந்து நிற்கின்றோம் சித்தனே உன் சபை கண்டு. ஓம் அகதீஷாய. உன் சபை கண்டு யாம் அமர்தவம் கண்ட முதல் சபையாய் நின்ற அருட்கோலம் கொண்ட சபை இன்று எக்கோலம் பூண்டிருக்கின்றது என்று எக்காலமிட்டு வியப்போடு அமர்ந்திருக்கின்றோம். அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. உயராற்றல்கள் எல்லாம் போட்டியிட்டு கொண்டு வந்து அமர்ந்து ஆசி கூறுகின்ற ஆதி கைலாய இறை சூட்சமன் நூல் என்னும் அற்புத இறை சிவமகா வாழை சித்த பேலைதனை பெற்ற சபைதனை காண்கின்ற பொழுது வியப்படைந்து நிற்கின்றோம். சித்தர்கள் சித்தனி. ஓம் அகதீஷாய நமக. எவருக்கும் கிட்டிடாத இறை பொக்கிஷம் அது, இறை புதையல் அது, இறை சிவம் அது, இறை அண்ட பிரம்மாண்ட பிரபஞ்சம் அது. அதனை பெற்றவனே உன்னை பெற்றதில் யாம் அகமகிழ் வடைகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. நீர் பெற்ற சபைதனை பெற்றதில் யாம் அகமகிழ் வடைகின்றோம். அகத்தியன். வந்தமர் நிலை கொள்கின்ற சீடர்கள் யாவரும் உயர் ஞான சபை இதுவென்று ஏற்றுக்கொண்டு வினாக்களை மறந்து விடைகளாக வலம் வருகின்ற பொழுது அனைவரும் உன்னாற்றலோடு வலம் வருகின்ற அற்புத ஆற்றல்தனை பகிர்ந்து அமர்ந்திருக்கின்றான் எம் நாயகன் என்று உரைக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. வழங்க தயாராக அமர்ந்திருக்கின்றான் சித்தனே சிவசபையில். எத்திருவடி உன் திருவடி நோக்கி பயணிக்கின்றது என்று உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் சிவம். எங்கு நடைபெறும், எங்கு நிகழ்ந்தேறும் இந்நிலை நடக்கின்றது பிரபஞ்சத்தில். அனைத்து திருவடிகளையும் இறை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான். உற்று நோக்குவது தெரியாது அவன் உள்நோக்கம் கொண்டு அலைகின்றான் என்று கூறுகின்றோம். உள்நோக்கத்தை மறந்து உள்ளுக்குள் இறை நோக்கமாக அவன் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடி, மேல் வைக்கின்ற அடி இறையின் திருவடி என்று கூறுகின்றோம்.
ஓம் அகதீசாய நமக. அவ்வடி எது? அவ்வடி எத்துணை திசை நோக்கி வைக்க வேண்டும், எத்துணை நிலை கொண்டு வைக்க வேண்டும், என் நிலை கொண்டு வைக்க வேண்டும் என்று கூறுகின்ற இறைசபை ஆசானின் திருவடி, அத்திருவடியே என்று இருக பற்றி வருகின்ற அத்துணை திருவடியும், நடக்கின்ற அத்துணை திருவடியும் உயர் இறை திருவடிகளாகவே இனி வரும் காலங்களில் அமையும் என்று நாம் கூறிய கூற்று இன்று மெய்ப்பித்துக் கொண்டிருக்கின்றது சித்தனே என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. மெய்யாக நடந்து கொண்டிருக்கின்றது. இறை சித்தன் திருவடியை இருக பற்றுகின்றவன் சுட்சமத்தில் அற்புதமாக உயர்ந்து வருகின்றான் பிரபஞ்சத்தில் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவனை கண்டு வியந்து நோக்குகின்றது கலியுகம். கலியுகத்தை இவன் உற்று நோக்குகின்றான். களியை மாற்றி யுகத்தை மற்றும் உற்று நோக்குகின்றான். அவ்விடத்தில் களி இல்லை, தர்மம் என்ற ஒற்றை சொல் சிவமகா வாழைச்சித்த நாமத்தோடு இணைந்து பயணிக்கின்றது. அவனோடு அவன் பயணிக்கின்றது தர்மயுகத்தில் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலை பெற்ற அற்புதமான சிவசபையின் ஏற்றமிகு முழுமதி பெரு நாயகனுடைய பூஜை விழா கண்டு சச்சங்க பெருவிழாவில் சிவசங்கமங்களோடு அமர்ந்திருக்கின்ற சித்தனே, சிவத்தின் ஒட்டுமொத்த சங்கம நிலையாக உன்னை வாழ்ந்து ஆசி. ஓம் அகதீசாய நமக. அழைக்காமல் வருபவன் சிவன், அழைக்காமல் வருபவன் சிவன். சிவமகா வாழை சித்தன் அழைத்தவுடன் சிவம் வந்து அமர்ந்திருக்கின்றான். ஓம் நமச்சிவாய. அத்துணை இறை கூச்சல், அத்துணை இறை அழைப்பு எதற்கு? உலகோர்க்கு காட்டுவதற்கு. நீ அழைத்தாய், சூட்சமத்தில் அழைத்தாய். உனக்குள் இருக்கும் சிவம் வந்து முன் அமர்ந்து இறை சூட்சம நூலில் உரையாடுகின்ற அற்புத ஆற்றல் பெற்றவனே, அந்நிலை பெற்றவனே, வெகுமதியாய் பெற்ற சிவகூரை தலமதிலிருந்துதான் ஆதி இறை சூட்சம நூல் உனக்குள் முன்னிருந்து உரையாடுகின்றது சிவமா என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அத்துணை ஆற்றல் பெற்ற சபை பெற்ற சீடர்களே, சித்தனை பெற்ற சீடர்களே, அகத்தியனுக்கு கூட இது போன்று சீடர்கள் இல்லை என்று யாம் கூறியிருக்கின்றோம். சீடர்களுக்கு யாம் கூறுகின்றோம், இது போன்ற ஆசான் பூவுலகில் இல்லை என்று அகத்தியன் சுட்டி காட்டுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உயர் ஞானம், ஞானத்தை கற்றுக் கொடுப்பவன் ஞானி அல்ல, அகத்தியன் உரைக்கின்றோம். ஞானத்தை மட்டும் கற்றுக் கொடுப்பவன் ஞானி அல்ல. அஞ்ஞானம், அவன் கற்றுக் கொடுக்கின்ற ஞானம் உள்ளுக்குள் அமர்வதற்கு ஒரு சிம்மாசனத்தை செதுக்குகின்றானே, அவன்தான் உண்மையான இறைகுரு என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. பெறுகின்ற ஞானம் அமர வேண்டும். அமரர் சபையிலிருந்து இவன் உரைக்கின்ற அத்துணை ஞான உரைகளும் உள்ளுக்குள் அமர வேண்டும். அமர்வதற்கு சிம்மாசனமும் அமைத்து அதில் ஞானத்தையும் அமர வைக்கின்ற அற்புதமான ஆசான் முன்பாகத்தான் அமர்ந்திருக்கின்றீர்கள் சீடர்களே, இயல்பாகவும் சூட்சமமாகவும் என்று வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. சபையில் வந்து உரையாடுவதை பெருமையாக நினைக்கின்றோம் அகத்தியன். யாம் எங்கும் உரையாடுகின்றோம், இறை சுவடிகளில், இறை சச்சங்க பெருவிழாக்களில் நிச்சயமாக உரையாடுகின்றோம். காணாத நிலை கொண்டு, கண் காணாத நிலை கொண்டு அலைகின்ற மானிடர்களுக்கு அகத்தியன் கண்களுக்கு தெரிவதில்லை என்று கூறுகின்றோம் யாம். ஓம் அகதீசாய நமக. உள்ளுக்குள் தான் அகத்தியம் குடியிருக்கின்றது, உள்ளுக்குள் தான் பிரபஞ்சம் குடியிருக்கின்றது, உள்ளுக்குள் தான் சிவம் குடியிருக்கின்றது என்று கூறினால் ஏற்றுக்கொள்ள அவன் அகம் இடம் கொடுக்காது, அவன் அகங்காரம் இடம் கொடுக்காது, நான் என்ற ஆணவம் இடம் கொடுக்காது தலைவிரித்து ஆடுகின்ற பொழுது எங்கிருந்து அகத்தியம் உள்ளுக்குள் தோன்றும் என்று கூறுகின்றோம் யாம். ஓம் அகதீசாய நமக. அத்துணையும் இழந்து, அத்துணையும் துறந்தல்ல, அத்துணையும் சூட்சமத்தில் இழந்து அத்துணை ஐஸ்வர்யங்களையும் வைத்துக் கொண்டு வளம் வருகின்ற உயர் ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்ற சிவசபை ஆசானுக்குள்ளிருந்து அகத்தியம் பயணித்துக் கொண்டு இருக்கின்றது இகலோகம் எங்கும் என்று உரைக்கின்றோம் யாம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு பயணிக்கின்ற அற்புத தடம் தலம் கொடுத்த சித்தனே, சித்தனை ஆத்ம குருவாக ஏற்று வளம் வருகின்ற சீடர்களே, அகத்தியன் வாழ்த்தி அமர்கின்றோம் சுபமா. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம்.